பெருசா லேபிள் அழகா வண்ணமான பிரிண்ட் அவுட் பண்ணி அதை வந்து ஸ்டிக்கர் மாதிரி தயார் பண்ணி ரோஸ் மில்க் போட்டு வச்சிருக்கான். ஊத்தி பார்த்தா ஒன்னையும் காணாம். இது ரோஸ் மில்க் ஆகுமா? அப்ப எந்த இது ரோஸ் மில்க்கு மட்டும் உள்ள விஷயம் இல்ல, எல்லாத்துக்கும் செல்போன் சொல்றோம். செல்போன் இதே மாதிரி இந்த விளையாட்டுக்கு சின்ன பிள்ளைகளுக்கு கூட இப்படித்தான் இருக்கு, பெரிய ஆளுக்கு உள்ள இப்படித்தான் இருக்கு. உள்ள இதுல விஷயம் இருக்கு, அதுல விஷயம் இருக்காது. சின்ன பிள்ளைகள் வச்சுக்கிற செல்போன் இதோட நல்ல கலர் கலரா இருக்கும். டாய்ஸ் மாதிரி விளையாட்டுக்கு போறான்ல, அது இதோட நல்லா பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். பேசுமா? அதுல வந்து இது ஐசி மத்த பேட்டரி மத்த இதெல்லாம் இருக்குமா? ஒண்ணும் இருக்காது. ஆனா உள்ள என்ன இருக்கு? இது டப்பா மாதிரி இருந்தா கூட உள்ளுக்குள்ள விஷயம்லாம் இருந்தா அதுக்கு பேர் தான் என்னது? போன், செல்போன் சொல்லுவோம். அப்ப ஒரு போன் சொல்றதா இருந்தாலும் உள்ள உள்ளது கரெக்டா இருக்குதா அதை பார்க்கணும். உள்ள உள்ளது கரெக்டா இருந்து வெளியே உள்ளதையும் சேர்த்துக்கலாம், கூடுதல் அலங்காரம் சேர்த்துக்கலாம். உள்ள ஒண்ணும் வைக்காம டப்பா மட்டும் கொடுத்து இதான் போன்டா இதை திறந்து இதுல உள்ள எல்லாத்தையும் எடுத்துவிட்டு இந்த டப்பா மட்டும் கொடுத்து இந்த போன் வச்சுக்கிறேங்க. யாருக்கா பேச முடியுமா? எஸ்எம்எஸ் அனுப்ப முடியுமா? முடியாது. அப்ப பள்ளிவாசல்னா உள்ள என்ன இருக்குன்னு அது விளங்கிக்கணும். நீங்க பள்ளிவாசலுக்கு வெளியே என்ன இருக்குன்னு எல்லாம் விளங்கி வச்சிருக்கீங்க. வெளி அலங்காரம் எப்படி எல்லாம் இருக்கணும் அது கண்ணை மூடிட்டு பார்த்தனே பள்ளிவாசல் சொல்லிடுவோம். அப்படி விளங்கி வச்சிருக்கோம் எல்லாரும். பள்ளிவாசலுக்கு வெளியே இருக்கிற அடையாளங்கள் வந்து அனைவரும் தெரிந்து வைத்திருக்கிறோம். குழந்தைக்கும் தெரியும், முஸ்லீம் அல்லாதவனுக்கும் தெரியும். பார்த்துட்டு பள்ளிவாசல் இஸ்லாத்தில் இருக்கணும் அவசியம் கிடையாது. அப்ப வெளியில என்னென்ன இருக்கணுங்கிற கரெக்டா தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். உள்ள என்ன இருக்குன்னு என்ன இருக்கக்கூடாது அது தெரியல. உள்ள என்ன இருக்குன்னு அந்த பள்ளிவாசல்ல உள்ள என்ன இருக்க கூடாதுன்னு சொல்றான். 4 விஷயத்தை சொல்றான். அந்த 4 இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் பள்ளிவாசல் கிடையாது. எவ்வளவு பெருசா நீ கட்டி வச்சிருந்தாலும் சரி, நிறைஞ்சி வழியாம காலி இடம் கிடந்தாலும் சரி, எல்லா விதமான வசதிகளும் அங்க இருந்தாலும் சரி, பெரிய பெரிய மெம்பர் இருந்தாலும் சரி, மெஹராப் இருந்தாலும் சரி, அப்படி மயக்கக்கூடிய குரலில் ஓதக்கூடிய காரிகள் இமாமாக இருந்தாலும் சரி, அது பள்ளிவாசல் கிடையாது. பள்ளிவாசல் என்ன இருக்கக்கூடாது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல வந்து ஒரு டூப்ளிகேட் பள்ளிவாசல கட்டினாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பள்ளிவாசல கட்டி இருக்கிறாங்க. இது மண்ணும் வந்து தட்டு பந்தலும் போட்டதுதான் அந்த பள்ளிவாசல். அப்ப டூப்ளிகேட் பள்ளிவாசலை பத்தி அல்லாஹ் எச்சரிக்கிறான். இந்த ஒரு பள்ளிவாசல் டூப்ளிகேட் பள்ளிவாசல் கட்டி இருக்கிறாங்க, அந்த பள்ளிவாசல் போவாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல முஸ்லீம் நடித்து கொண்டு ஒரு கூட்டம் நாங்களும் பள்ளிவாசல் கட்டுறோம்னு சொல்லிட்டு ஒரு பள்ளிவாசல் கட்டுறாங்க. அத குர்ஆன்ல அல்லாஹ் என்ன செய்யறான்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு வந்து எச்சரிக்கை பண்ற விதமாக குர்ஆன் மூலமாக உங்களுக்கு அறிவித்து கொடுக்கிறான். 9வது சூராவுல சூரத்து தௌபா 9வது அத்தியாயத்துல 108, 107, 108 வசனங்களை படிங்க. அதுல இந்த கண்டிஷன் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். எப்படி சொல்றான்? வல்லதி நத்தஹது மஸ்ஜிதன் லிராரன். இந்த டூப்ளிகேட் பள்ளிவாசலை உண்டாக்கி இருக்கிறார்களே, பள்ளிவாசல் தான் சொல்லிக் கொள்கிறார்கள். அவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, மக்களுக்கு இடைஞ்சல் செய்வதற்காக, இடையூறு செய்வதற்காக ஒரு பள்ளிவாசலை உண்டாக்கி இருக்கிறார்கள். அதனால டூப்ளிகேட் பள்ளிவாசல் மக்களுக்கு நன்மை செய்வதற்கு இருக்கணும். மக்களுக்கு இடைஞ்சல் செய்வதற்காக வேண்டி, மக்களுக்கு எதெல்லாம் கெட்டதோ அதை அரங்கேற்றுவதற்காக வேண்டி அந்த பள்ளிவாசலை உண்டாக்கி இருக்கிறார்கள். அதனால அது ஒரிஜினல் பள்ளி இல்ல அப்படின்னு அல்லாஹ் ஒரு காரணம் சொல்றான். ரெண்டாவது என்ன செய்யறான்னு கேட்டா, தஃப்ரீகம் பைனல் மூமினீன். மூமின்கள் நம்ம எல்லாம் ஒரு சமுதாயம். மூமின்களை என்ன செய்யறான்னு கேட்டா, இந்த பள்ளிக்கு வரக்கூடிய விஷயத்துல, உரிமை கொண்டாட விஷயத்துல, இது எங்க பள்ளி, நாங்க தான் வச்சிருப்போம், நீ வரக்கூடாது. இது வந்து எங்க காந்தானுக்கு உரிய பள்ளி, இது தமிழ் முஸ்லிம் பள்ளி, இது உருது முஸ்லிம் பள்ளி, இதுல மத்தமையனும் வரக்கூடாது, இது சுன்னத்து ஜமாத்து பள்ளி, இதுல தொப்பி 4 மதுஹபுல் இல்லாட்டி வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு பள்ளிவாசல் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது இவன் பிரிக்கிறான். தஃப்ரீகம் பைனல் மூமினீன். இவனுக்கு சொந்தமான வீட்டுல போட யார் வரணும் யார் வரக்கூடாதுன்னு நீ முடிவு செஞ்சுக்க, உன் வீட்டுக்கு செஞ்சுக்க. பள்ளிவாசல் உன் வீடா? அல்லாஹ்வுடைய வீடு. அல்லாஹ்வுடைய வீட்டுக்கு இவன் தான் வரணும் இவன் தான் வரக்கூடாதுன்னு சொல்லி நீ யார் போர்டு போடுறாங்களா? அப்ப இவங்க என்ன செய்யறாங்கன்னா, நாங்க தான் இதை வச்சிருப்போம், எங்களுக்குன்னு உரியது. தௌஹீத் ஜமாத் பள்ளிவாசல் வச்சிருக்கேன், யாரும் வரக்கூடாதுன்னு போர்டு போட மாட்டோம், யார் வேணாலும் வரலாம். தௌஹீத் ஜமாத்தை ஒழிக்கணும்னு சொல்லக்கூடியவர்களும் பள்ளியில வந்து நினைச்சிட்டு போலாம், தொழுதுட்டு போலாம், வராதுன்னு சொல்ல மாட்டோம். நிர்வாகம் நம்ம பண்ணுவோமே தவிர இந்த பள்ளிக்கு சொந்தக்காரங்களா நம்ம இருக்க மாட்டோம், நிர்வாகம் பண்ணக்கூடிய நம்ம இருப்போம். அப்ப தஃப்ரீகம் பைனல் மூமினீன். மூமின்களை என்ன செய்யறது? ஒன்னு இடைஞ்சல் செய்யற காரியத்தெல்லாம் பள்ளியில செய்யறாங்க. அந்த டூப்ளிகேட் பள்ளியில செஞ்சான், இவனும் செஞ்சான்.